எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? அதை வச்சு மிரட்டி அவரை எப்படியாச்சும் ஒரு வழிக்கு கொண்டு வந்தலாமே நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. வெண்ணிலாவை கொன்னுடுவேன் மிரட்டி மறுபடியும் அந்த போனை என்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிட்டாரு அண்ணி. அவர் வெண்ணிலாவை கொன்னுடுவேன் மிரட்டுற அளவுக்கு போவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் குடும்பம் ரொம்ப தப்பான குடும்பமா இருக்கு அண்ணி. இப்ப புலம்பி என்ன பண்றது? இததானே ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாருமே என்ன நம்பல. இப்பவாச்சும் உங்க அப்பா எவ்வளவு கொடூரமான ஆளுன்னு உனக்கு புரிஞ்சுதா? மொபைல மட்டும் என்கிட்ட கொடுத்திருந்தா இந்நேரம் அப்பாவை பத்தின உண்மையை எல்லாருக்குமே புரிய வச்சிருப்பேன். எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். நீயும் நடக்க விடாம பண்ணிட்டியே. நான் தப்பு பண்ணிட்டேன் அண்ணி. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணும்? நானு இப்பவே எங்க அப்பாவை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லட்டுமா? இங்க பாரு ஜீவா, அப்படிலாம் பண்ணி தொலைக்காத. இது நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. சரியான ஆதாரம் இல்லாம நாம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் அதிகமாகும். கிடைச்ச ஒரே ஆதாரத்தையும் அவர் அழிச்சிட்டாரு. இனிமே வேற வழியை தான் கண்டுபிடிச்சு ஆகணும். சண்முக மாமாவை கொலை பண்ணது சிவசங்கரி இல்ல, உங்க அப்பா தானு எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். இந்த மாதிரி உங்க அப்பா மேல இறக்கப்பட்டு ஏதாவது பண்ணி தொலைக்காத ப்ளீஸ். சரிங்க அண்ணி. இனிமே நான் இப்படி ஒரு தப்பா பண்ணவே மாட்டேன். என்ன நம்புங்க அண்ணி. சரி, நடந்த எதையும் வெண்ணிலா கிட்ட காட்டிக்காத, புரியுதா? சரி அண்ணி. நான் செஞ்ச தப்ப பத்தியும் எங்க அப்பாவும் அம்மாவும் வெண்ணிலாவை கொலை பண்ணுவேன் மிரட்டினதை பத்தியும் வெண்ணிலா கிட்ட சொல்லாம ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டீங்க அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இங்க பாரு, வெண்ணிலாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன் குடும்பத்து மேல இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் அவளுக்கு இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் உன்னையும் தான் வெறுக்க ஆரம்பிப்பா. அதுக்காக தான் அவளுக்கு தெரியாம பாத்துக்கோன்னு சொல்றேன். உங்க 2 பேரோட வாழ்க்கையும் உங்க அப்பா அம்மாவால கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த விஷயத்துல நீயும் ரொம்ப கவனமா இரு, சரியா? சரி அண்ணி. புகழ், எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா சால்வ் ஆயிடுச்சுலப்பா. இனிமேலாவது அருவியை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுப்பா. அருவி சும்மா சும்மா சிவசங்கரி வீட்டுக்கு போயிட்டு இருந்தா அவ இப்படிதான் நடந்துப்பா. சிவசங்கரியும் அந்த விஸ்வநாதனும் அருவியை சும்மாவே தூண்டி விடுறாங்கப்பா. அதனாலதான் நம்ம அருவி இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. அவ அங்க போறத முதல்ல நீ கட் பண்ணு, அப்பதான் எல்லாமே சரி வரும். பார்க்கலாம் பெரியப்பா, இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். ஆனா அருவியை கடத்தினது யாரும் தான் இது வரைக்கும் தெரிய மாட்டேது பெரியப்பா. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாத்தையும் தெளிவா பண்ணிட்டு இப்படி நடிக்கிறாரே, என்ன மனுஷன் இவர்? அக்கா, சட்டையை பிடிச்சு நீ தானே பண்ணன்னு சொல்லிடலான்னு தோணுது. என்ன பண்றது? அருவி அக்கா அமைதியா இருக்க சொல்லிட்டாங்க. இல்லனா எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்கிடுவேன். எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே காஃபில பாய்சனை கலந்து இவங்க 2 பேரையும் சாகடிச்சிடலான்னு தோணுது. என்ன பண்றது? இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம வீட்ல உள்ளவங்க என்னைக்குதான் இவரை புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. என்ன லக்ஷ்மி, 3 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரஸ்வதி, எங்கடி இருக்க? வாடி வெளிய. உன்னை வான்னு சொல்றல, எங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்க? ஏய் ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? புகழ், முதல்ல உங்க அம்மா வர சொல்லு, நான் அவகிட்டே பேசிக்கிறேன். சில விஷயங்களை அவகிட்ட பேசினா மட்டும்தான் நல்லது. அப்பதான் அவளுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும். எங்க அம்மா வெளியே போயிருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்?
என்ன ஆ? எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டையும் கடையும் நான் ஏமாத்தி வாங்கினேன்னு கேஸ் போட்டிருக்கீங்களா? எனக்கே வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறீங்களா நீங்க? ஏய் பின்ன என்னடி உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பாம கல்யாண பத்திரிக்கை கொடுப்பாங்க? எங்க கிட்ட இருந்து வீடு கடை எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கினல்ல, அதனால தான் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். ஆமா என்னடி கடையும் வீடியும் உனக்கே நிரந்தரமா கொடுத்துருவோன்னு கனவு கண்டுட்டு இருந்தியா? ஏய் இத பாரு, அந்த கடையும் அந்த வீடும் எங்க அப்பா அம்மா உழைச்சு சம்பாதிச்சது, நியாயமா அவங்களுக்கு சேர வேண்டியது. அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு நாங்களாம் இழிச்ச வாயின நின்னுட்டு இருப்போம் பாத்தியா? இத பாரு, உங்ககிட்ட இருந்து அதை எப்படி வாங்கணும் எங்களுக்கு தெரியும், சரியா? டேய், உங்க அப்பாவும் அம்மாவும் எப்பறம் அதெல்லாம் சம்பாரிச்சாங்க? எல்லாம் ஏ புருஷனோட உழைப்புடா. அந்த எல்லா சொத்தும் ஏ புருஷனால வந்ததுடா. அவர் போனதுக்கு அப்புறம் அது அத்தனையும் நியாயமா எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதான் உங்க அம்மா கிட்ட இருந்து புத்திசாலித்தனமா நான் வாங்கினேன். எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கவே மாட்டேன்டா. இந்த கேஸ் போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோங்க. ஏய் என்ன எங்க வந்து என்ன பேசுற? எங்களை கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீதான் என் மாமாவுக்கு பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டா நாங்களாம் அதை நம்பிடணும். இதெல்லாம் போய் வேற எங்கேயாவது சொல்லு. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எங்க மாமாவை கொலை பண்ண கொலைகாரி, அவ்வளவுதான். அப்படி சொல்லு புகழே. இந்த கொலைகாரிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கினது இல்லாம கேஸ் போடக்கூடாதுன்னு மிரட்டுவாவ. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சாலவ. இந்த விஷயத்துல என் உயிரே போனாலும் சரி, அவளா நானான்னு பாத்தறேன்டா. டேய் நாராயணமூர்த்தி, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன் உயிர் என் கையில மட்டும் தான்டா போக போகுது. இது உனக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை. நீ என் புருஷனை கொலை பண்ணவன். உன்னை நான் அப்புறமா பேசிக்கிறேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எனக்கும் சரஸ்வதிக்கும். இந்த பிரச்சனையில நீ குறுக்க வராத. இது என் தம்பியோட வீடு. அவங்க இல்லாதப்போ நீ வந்து மிரட்டினா நான் என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? டேய் நாராயணமூர்த்தி, ஆடு நனைதேன்னு ஓனாய் வேணா அழலாம், அத வேணா இவங்க நம்பலாம், நான் நம்ப மாட்டேன்டா. இங்க பாருங்க சிவசங்கரி, அதான் கேஸ் போட்டாச்சுல்ல, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்தா அந்த சொத்து உங்களுக்கே வந்து சேரும். வீணா இங்க வந்து சண்டையை வளர்க்காம தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். அத்தையும் மாமா வீட்ல இல்லாத நேரத்துல தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. லட்சுமி, என்ன அவ வீடு ஏறி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா? நீங்களாம் அவளுக்கு பயந்துகிட்டு ஏதோ கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க.